வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சமையல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான சில்லி 65 ரெசிபி தான் फ्रेंड्स பண்ண போறோம். பாருங்க फ्रेंड्स, காலிஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா நல்ல மசாலா புடிச்சு உதிராம நல்ல சூப்பரா வந்திருக்கு. நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கு பாருங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு, ஸ்கூல் போயிட்டு வர ஈவினிங் பசங்களுக்குலாம் ஈவினிங் இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்காமல் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் சில்லி 65 எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பூவாக கடாயில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருந்தேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு இருப்பாருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையிலே நல்லா காலிஃப்ளவர் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. பாருங்கள், நல்லா மசாலா போட்டு நல்லா காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் டைம் இருந்தால் 1/2 மணி நேரம் கூட நீங்கள் இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறணும், அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா மசாலா பிடிக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் போட்டது உடனே திருப்ப வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆச்சு. இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் நம்ம மசாலா தடவி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா நல்லா பிடிக்கும். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா உதிராமல் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் சில்லி 65 பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் சில்லி 65 வந்து கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு, வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஈவினிங் இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.